அறம் பொருள் இன்பத்தை தருகின்ற அன்னை துர்க்கையானவள் செல்வத்தை வழங்கும் லட்சுமியாகவும், கல்வியை தருகின்ற போது சரஸ்வதியாகவும், ஆற்றலை தரும்போது சக்தியாகவும் விளங்குகிறாள். அவள் அருள் இல்லாமல் உலக உயிர்களால் அணு அளவு கூட அசைய முடியாது என ஆகமங்கள் புராணங்கள் எடுத்துரைக்கின்றன. அப்படிப்பட்ட அன்னை 10 அவதாரங்கள் எடுத்து உயிர்களை வதம் செய்பவர்களை துவம்சம் செய்கிறாள். அதனால் அம்மன் மூலதுர்கா, வனதுர்கா, சூலினி துர்கா, ஜாத்வேத துர்கா, சாந்தி துர்கா, ஜுவல்ல துர்கா, லவன் துர்கா, தீபதுர்கா, அசுரி துர்கா என 10 அவதாரங்களோடு உலகெங்கும் கோவிலில் தனி சன்னதி காட்சி தருகிறாள். அந்த 10 அவதாரங்களையும் மொத்தமாய் சேர்த்து கனகதுர்கை என திருநாமத்தோடு காஞ்சிபுரத்தில் கோனேரி குப்பத்தில் 6 கரங்களுடன் 8 ஆயுதங்களுடன் கோவில் கொண்டு மனிதர்களுக்கு தாயாக காத்து நிற்கிறாள். ராஜ்யங்களை அருளும் ராஜலட்சுமியாகவும், பிரபஞ்சத்தில் கிரகத்தை ஆளும் கிரகலட்சுமியாகவும், தீஜுவலைகளில் உஷ்ண சக்தியாகவும் விளங்கும் அன்னையான கனகதுர்கை இங்கு 800 ஆண்டுகளுக்கு மேலாக சுயம்பு அம்மனாக உட்கார்ந்த நிலையில் எருமை சிலையின் மீது கால் வைத்தும், கைகளில் சக்கரம், சங்கா, திருசூலம், குடை, வில், கேடயம், பாசம், வாள், அம்பு ஆகியவற்றை கையில் ஏந்தியும் அருள் பாலிக்கிறாள். ஒருமுறை ஆதிசங்கரர் இவ்வழியாக வரும்போது ஓரிடத்தில் அவரது வாகனம் அசையாமல் நின்ற நிலையில் அங்கே பூமியினை தோண்டி பார்க்கும்போது இந்த அபூர்வ அம்மன் சிலை கிடைத்ததாகவும், பின்னர் அம்மனை எடுத்து வந்து கோவில் எழுப்பியதாகவும் தல வரலாறு தெரிவிக்கின்றன. கோவில் வளாக மண்டபத்தில் அனைத்து நவகிரகங்களாலும் சூழப்பட்ட தேரில் சூரியன் கம்பீரமாய் அமைந்திருக்கும் நிலையில் அஷ்டலட்சுமிகளான வீரலட்சுமி, சந்தானலட்சுமி, மகாலட்சுமி, தானியலட்சுமி, தனலட்சுமி, கஜலட்சுமி, விஜயலட்சுமி மற்றும் வித்யாலட்சுமி சிலைகள் அமைந்து காண்போரை வியக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. இக்கோவிலில் ஞாயிறு, செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் நடைபெறும் ராகுகால பூஜை மிகுந்த சக்தி வாய்ந்ததாக கருதப்படுவதால் ஆயிரக்கணக்கான பெண்கள் இக்கோவிலில் எலுமிச்சை பழத்தில் விளக்கேற்றி தங்களின் தாலி பாக்கியம் நிலைத்திருக்க வேண்டுமென மனமுருகி பிரார்த்தனை செய்கின்றனர். திருமண தடை, குடும்பத்தில் குழப்பமான சூழல், பொருளாதார பிரச்சனையில் உள்ளவர்கள் இவ்வாலயத்தில் உள்ள அம்மனுக்கு அபிஷேகங்கள் செய்து பிரார்த்தனை செய்யும் போது ஆயுதங்களுடன் காட்சி தரும் அம்மன் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கிறாள் என பக்தர்கள் நம்பிக்கையுடன் தெரிவிக்கின்றனர். இப்புனித தலத்தில் வீற்றிருக்கும் கனகதுர்கைக்கு பக்தர்கள் பிரார்த்தனைகளாக பழங்களால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்கின்றனர். வாழைப்பழத்தால் அபிஷேகம் செய்தால் அறுவடையில் நல்ல பலனை தரும். பலாப்பழத்தால் அபிஷேகம் செய்தால் நம் பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறும். மாம்பழத்தால் அபிஷேகம் செய்தால் குழந்தை பேறு கிடைக்கும். மாதுளையால் அபிஷேகம் செய்தால் கோபம் தணியும் என்றும், எலுமிச்சையால் அபிஷேகம் செய்தால் நம் எதிரிகள் நீங்குவார்கள் என பக்தர்களால் நம்பப்படுகிறது. இந்த அம்மன் கோவிலில் செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகிறது. அதிலும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமைகளில் பக்தர்கள் இக்கோவிலுக்கு வந்து விளக்கேற்றினால் நோய்கள் தீர்வதாகவும், வெள்ளிக்கிழமை பூஜையில் பங்கேற்றால் தீர்க்க சுமங்கலியாக இருப்பாள் என்றும், ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறும் பூஜைகளின் போது வேலைவாய்ப்பு கிடைத்து பொருளாதார பிரச்சினைகள் தீர்வதாகவும் பெண்கள் நம்பிக்கையோடு தெரிவிக்கின்றனர். மாலை முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக காஞ்சிபுரம் செய்தியாளர் விஜயனுடன் கலைமாமணி நந்தகுமார்.